அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் பயப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். அதற்கு எதிர்வினையாக முதலமைச்சரும் பதில் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்வது அதிமுக பாஜக இது ஒரு தோல்வி கூட்டணி, இதனை மக்கள் மீண்டும் நிராகரிப்பார்கள் அப்படின்னு எதிர்வினையாற்றி இருக்கிறார். இந்த ரெண்டு விஷயத்தை தான் மையமாக வைத்து நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுக கூட்டணிக்கு சவாலாகிறதா அதிமுக பாஜக கூட்டணி, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து அமுதரசன் அவர்கள் வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து எஸ்ஜி சூர்யா அவர்கள் வணக்கம். சூர்யா, அமுதரசன் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி உருவானதிலிருந்தே முதல்வருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது, ஒரு அச்சம் வந்துவிட்டது. அதனாலதான் அறிக்கையெல்லாம் வெளியிடுவதாக சொல்றாங்க. இது ஒரு அவர் நினைச்ச மாதிரி ஒரு மெகா கூட்டணி உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருச்சா? கூட்டணி மெகா கூட்டணி சொல்லிட்டு சிரிப்பு தான் வருது. மெகா கூட்டணி இந்த கூட்டணின்னு என்டிஏ இருக்கு சார், அதோட ஏடிஎம்கேவும் வந்தாச்சே சார். அதாவது ரொம்ப பிரபலமான விஷயங்கள் நிறைய ஊர்ல உண்டு. பிரபலமான உணவகம், பிரபலமான டிஷ்ஷு, பிரபலமான மருத்துவர், பிரபலமான ஜோதிடர், அந்த மாதிரி பிரபலமான வரிசைகளில் இது வந்து ஒரு பிரபலமான கூட்டணி. எப்படின்னா தோல்வி அடைவதில் பிரபலமான கூட்டணி. மெகா கூட்டணி இன்னைக்கா புதுசாக கண்டுபிடிச்சி புதிய சயின்ஸ் எல்லாம் சுனிதா வில்லியம்ஸ் ராக்கெட் சயின்ஸ் மெத்தட்லாம் வாங்கிட்டு வந்து கரைச்சி இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்களா? இது ஏற்கனவே பலமுறை ஒன்றாக இருந்து பலமுறை மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்த கூட்டணி. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இப்போ எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எம்ஜிஆர் சொன்னார், எங்களுடைய கொள்கை அண்ணாயிசம் அப்படின்னாரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறாரு, உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா எங்களுடைய கொள்கை அமித்ஷா இசம் சொல்லிட்டாரு. அதனால நீங்க 2019 அமித்ஷா டெல்லியில இருந்து சென்னைக்கு வர்றப்ப இங்க அதிமுக ஆள் அனுப்புனுச்சு. அதிமுக கொடியோட போய் ஏர்போர்ட்ல நின்று அவங்க வந்து வரவேற்றாங்க அமித்ஷாவை. இப்போ அப்பையில இருந்து கட்சி வந்து அண்டர்டேக்கன் பை பிஜேபி. இன்னைக்கு முழுமையாக யாரு அதிமுகன்னு சொல்லக்கூடாது, அமித்ஷா திமுக. அந்த அதிமுகவுக்கு யாரு ராயல்டி வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து பிஜேபி, அமித்ஷா தாங்கிறது உருவாகி இருக்கு. இபிஎஸ் அவர்கள் தலைமையில தான் சந்திப்போம். யார் சொன்னது? அமித்ஷா அவர்களே சொல்றாங்களே. இபிஎஸ் தலைமையில சந்திப்போம்னு இபிஎஸ் சொல்ல முடியல பாருங்க. அதாவது தொடர்ந்து 6 முறை தமிழ்நாட்டில் ஆட்சியில இருந்த ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரால எங்களுடைய தலைமையில தான் கூட்டணின்னு சொல்ல முடியல. ஒரு வார்டு எலெக்ஷன்ல கூட தனித்து ஜெயிக்க முடியாத பாஜக சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இன்னும் அது எதுக்கு நம்ம பின்னாடி திரைமறைவில் கையை முறுக்கி வாயில குத்தி கை காலை கட்டு போட்டு உட்கார வச்ச மாதிரி அவரை ரொம்ப அமைதியாக இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இது யார் தலைமையில இப்ப இந்த நிகழ்ச்சி தலைமை தாங்கி இப்ப நெறியாளர் நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க, கேள்வி கேட்கிறீங்க, வழி நடத்துறீங்க. கூட்டணியில வழி நடத்தக்கூடியது யாரு? இந்த கூட்டணி இந்த யார் தலைமையில நடக்க போகுது அப்படிங்கிறத, கூட்டணிக்கு யார் தலைமையேற்பார்கள் அப்படிங்கிறத தலைமையேற்கக்கூடியவர்களாலே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மோசமான ஒரு அடிமைத்தனம் ஊறி போய் வாய் திறக்க முடியாத கொத்தடிமையாக எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்ததை நாம பார்த்தோம். இதை விட கடுமையான ரிசல்ட் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. கடந்த காலங்கள்ல ஒரு அணிக்கு தோல்வி கிடைச்சதுனாலேயே இந்த முறை கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? ஒன்று, ஆட்சிக்கு எதிரான ஒரு அலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த அணிக்கு பலம் சேர்க்காதா? ஒரு அலையும் ஆட்சிக்கு எதிரான அலை ஒண்ணும் கிடையாது. கூட்டணி சேருவதுங்கிறது தேர்தல் களத்துல, அரசியல் களத்துல இயல்பான ஒன்று. நீங்க ஜெயலலிதா அவர்கள் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட்டணி சேர்ந்தீங்க, இறந்த பிறப்பாடு சேர்ந்தீங்க. எதுக்காக சேர்ந்தீங்க? அதன் பிறகு கூட்டணியில இருந்து வெளியில வந்தீங்க. எதற்காக வெளியில வந்தீங்க? மறுபடி கூட்டணிக்குள்ளார போயிருக்கீங்க. எதற்காக? ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணும் சார். ரெண்டு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இன்ன காரணத்துக்காக நாங்க பிரிஞ்சு போனோம். தனி மனித தாக்குதல் எவ்வளவு இருந்துச்சு இந்த இடைப்பட்ட காலங்கள்ல? ஒட்டும் இல்ல வரவும் இல்ல அப்படின்னு முற்றும் துறந்துட்டோம் பாஜகன்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். பாஜக தலைவர்கள் மிக கடுமை. இன்னைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய தலைவர்ல இருந்து ஆண்மையுள்ள ஒருத்தர் கூட சட்டமன்றத்துக்குள்ளார பேச முடியல அப்படிங்கிற கருத்துக்களை தனி மனித தாக்குதல்களாக
அந்த கட்சியினுடைய தலைவர்களை மிக கொச்சையாக பேச அந்த சூழல்லாம் பார்ப்ப இருந்தது. என்ன ஜஸ்டிபிகேஷன் நீங்க கொடுக்குறீங்க? அந்த இடத்தில் திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து சிதறக்கூடாது, 5 முனை போட்டினா அவங்க கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால சிதறாமல் இருக்க ஒரு அணி கட்டியிருக்காங்கன்னா அது உங்களுக்கு சவாலா இருக்காதா? இது கேவலமா இல்லையா? அப்போ உங்களால வந்து தனித்து நின்று ஜெயிக்க முடியாதா? அந்த எதிர்ப்பு வாக்குகளை, திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகளை உங்களால வாங்க முடியாத அளவிற்கு அதை விட கேவலம் பாஜக வேலை. ஏங்க உங்க தயவால 4 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. யார்? ஏன்னா வடநாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீனு ஹிந்தி படிங்கன்னு சொல்ற மாதிரி, நம்மள சொல்ற மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, அதாவது மோடி தலைமையில பாஜக தலைமையில போய் சேர்றதுனால திமுக வாக்குகள் அறுவடை செஞ்சிட முடியுமா? இன்னொன்னு எதிர்ப்பு வாக்கு. நான் என்ன சொல்றேன், அமித்ஷா என்ன சொல்றாரு, மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன், அதே இந்த மாதிரியான கொள்கைகள்லாம் தேர்தலுக்காக திமுக வந்து கையாளுது. அப்போ அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? டீலிமிட்டேஷன்ல அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? மும்மொழி கொள்கையில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? புதிய கல்விக் கொள்கையின் நிலைப்பாடு என்ன? வக்ஃபு உட்பட இன்னைக்கு சிறுபான்மையினர்களை எல்லாம் வேண்டாம்னு நீங்க எதிர்த்து வாக்களிச்சீங்க. ஒருவேளை குறைந்தபட்ச செயல் திட்டம் காமன் மினிமம் ப்ரோகிராம் போட்டாங்கன்னா உங்களுக்கு பெரிய சிக்கல். என்ன பண்ணீங்க? இதற்கு முன்னாடி இருந்தபோது என்ன பண்ணீங்க? காமன் மினிமம் ப்ரோகிராம். ஏங்க நாங்க திமுக பாஜக கூட்டணி வச்சப்ப கலைஞர் காமன் மினிமம் ப்ரோகிராம் போட்டாரு. நீங்க ராமர் கோயில்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து அதே போல காமன் சிவில் கோட்ல இருந்து நாங்க அதை பத்தி வாய் திறக்கல. நீங்க ஜெயலலிதா வேண்டான்னு சொன்ன உதயமின் திட்டம், ஜெயலலிதா வேண்டான்னு சொன்ன நீட்டு, மாநில உரிமைகள்லாம் கொண்டு போய் அடமான வச்சுட்டு நீங்க அப்பவே ஆட்சியில இருந்த போது ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக பாஜக கால்களை தலையில தாங்கி பிடிச்சிட்டு இருந்தீங்க. நீங்க இன்னைக்கு என்ன மாநில உரிமைகள், என்ன மாநில உரிமை வரால மீட்டெடுக்க முடிஞ்சது? சூர்யாப்பா, ஒரு அணி அமைவது அதற்கான காரணங்கள் அரசியல் களங்கள்ல நிறைய இருக்கலாம். இப்ப தொடர்ந்து இந்த அணி வந்ததுனாலேயே திமுக அணி பயப்படுது அப்படின்னா, முதல்வர் அதான் சொல்றாரு, ஏற்கனவே இவங்க இருந்தவங்க தானே, ஒன்னும் புதுசாலாம் வரல, இப்பவும் தோல்விதான் கிடைக்கும் அப்படின்னா திமுக பயப்படுற அளவுக்கு என்ன இந்த அணியில இருக்குன்னு நினைக்கிறீங்க? டைட்டில் சொன்னக்கூடிய இபிஎஸ் அவர்கள் இவங்க பயப்படுறாங்கன்னு சொன்னது அண்ணன் பேசுனதுலே தெரியுது. ரொம்ப நிதானத்தை இழந்து ரொம்ப அவசரப்பட்டு நீங்க எப்படி சேரலாம், அது சேருமா இது சேருமா அப்படின்னு கேட்கறதுலே ஒரு பதற்றம். நீங்க சொல்ற மாதிரி இல்லை, அவங்க கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப கூலா இருக்காங்க, இது எங்களுக்கு தாக்கமே ஏற்படுத்தாதுன்னா நிதானமா கூட ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப இவ்வளவு ஆக்ரோஷமா பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. என்னுடைய சைக்கலாஜிக்கல் அப்ரோச். அவர் இயல்பு, நீங்க அமைதியா பேசுவீங்க, அவர் எல்லாருமே பேசுறது சொல்றேன். இப்ப முதல்வர் அவர்கள் இருந்து திமுக எல்லாருமே வைக்கக்கூடிய வாதம் உதய மின் திட்டம், அது இதெல்லாம் ஏற்கனவே 2021 மக்கள் முன்னாடி நீங்க வாதங்கள் வைத்து 39% வாக்குகளை நாங்கள் கூட்டணியாக வென்றிருக்கிறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது நம்ம புதுசா நீங்க உதயமின் திட்டம்னு இப்ப சொல்ல போறது இல்லை. நீங்க 17 இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க, இப்ப மீண்டும் சொல்ல போறீங்க. பட் ஏற்கனவே அது டெஸ்டட். நீங்க சொல்லி மக்கள் 39% எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட் அரித்மெட்டிக்கலா போவோம். இப்போ இவர்கள் வந்து பயப்படுகிறார்கள்னு இபிஎஸ் அவர்களோ இல்லை நாங்களோ கிளைம் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, 19 தேர்தல் வேற, 14 எல்லாமே வேற. இப்போ நடந்து முடிந்த 24 ஜஸ்ட் அந்த கணக்குகளை மட்டும் வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரி அப்புறமா போகலாம். பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி வாங்கிய வாக்குகளை ஜஸ்ட் கூட்டிட்டீங்கன்னா 13 தொகுதிகளில் நாங்கள் வந்து திமுக கூட்டணியோட லீடிங்ல இருக்கோம். கரெக்டுங்களா? இதுதான் வந்து ஜஸ்ட் அரித்மெட்டிக், எலக்ட்ரல் அரித்மெட்டிக். நீங்க வந்து ரொம்ப நுணுக்கமா பேசக்கூடியவர்ன்றதுனால உங்களுக்கு சொல்றேன். திரு அண்ணாமலை அவர்கள் கிளைம் பண்ணதுன்றது என்டிஏ வாக்குகள் ஏதோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் மட்டும் இல்லை, அது அதிமுக எதிர்ப்பு வாக்குகளும் தான் வந்தது. இப்ப கமலஹாசன் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வந்தாங்க, அவர் வாங்கின 6% அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஏன்னா அதுக்குள்ள முரண் இருக்கு. நீங்க எப்படி, என்ன திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு தான் பேட்டி கொடுத்தப்ப 2 கட்சியும் எதிர்க்கிறோம், 2மே ஊழல் கட்சிகள்னு சொல்லி வந்த வாக்குகள், அதை எப்படி சேர்க்க முடியும்? அரித்மெட்டிக்கா எப்படி சேர்க்க முடியும்? இல்ல அது எல்லாமே கூட்டணிகள்ல நீங்க எல்லா விஷயங்களும் பேசிக்கலாம், அது முரண்படல அது முரண்படுது அப்படின்றத தாண்டி ஜஸ்ட் அரித்மெட்டிக். நான் தான் சொல்றேன், கூட்டி பார்க்கறப்ப வருது. நான் தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், கெமிஸ்ட்ரியை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஜஸ்ட் இந்த அரித்மெட்டிக்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 13 தொகுதிகளில் லீடிங் அப்படின்னு வருது. இப்போ ஒரு வருடத்திற்கு முன்னாடி கூட்டணின்னு அமையும் போது ஏற்படக்கூடிய கெமிஸ்ட்ரி மற்ற விஷயங்கள், இப்போ இவங்க எடுத்து ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். 2016 மக்கள் நல கூட்டணின்னு நின்று போட்டி போட்டாங்க. 17 எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து முதல்ல 19 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், 3 தேர்தலையும் அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா 21க்கும் 26க்கும் ஒரு வித்தியாசம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது 21 நீங்க நிறைய கணக்குகள் பார்த்துருப்பீங்க, அந்த லீஸ்ட் மார்ஜின்ல திமுக ஜெயித்த சீட் எல்லாம் எண்ணி பார்த்துட்டு
1,78,000 வாக்குகளில் அந்த தேர்தலே டிசைட் செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அதாவது 33 தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,77,000 வாக்குகள். அது ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 33 தொகுதிகளில் ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் இந்த பக்கம் விழுந்திருந்தா ஆட்சி அமைப்பதே கூட மாறி இருக்கலாம். ஆனால் அப்போ வந்து டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக போட்டி போட்டது, தேமுதிக கூட்டணியில் இல்லாதது, இப்படின்ற நிறைய ஃபேக்டர்ஸ் கூட இருந்தது. இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, இப்போ 21 எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவிற்கு நிறைய வெப்பன்ஸ் கையில் இருந்தது. அவங்க எல்லாத்தையுமே பிரயோஜனப்படுத்தி அவர் வந்து அறுவடை செஞ்சுட்டாங்க. இப்போ 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டாங்க. அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்றது குறைந்தபட்ச சதவீதத்திலாச்சும் இருப்பதற்கு திமுக அரசுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தில் எந்த அரசாங்கம் தான் நிச்சயமாக அதுக்கு ஒரு கணிசமான சதவீதம் இருக்க போகிறது. இரண்டாவது, 21 எங்களுக்கு மிஸ் ஆன விஷயங்கள், அதாவது நாங்கள் விருப்பப்பட்டும் மிஸ் ஆன சில விஷயங்கள், உதாரணமாக சில கட்சிகளை தவறவிட்டது, தேமுதிக மாதிரி கட்சிகளை தவறவிட்டது, இது எல்லாத்தையும் நாங்கள் கரெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த 39% வாங்கணும் இல்லைங்களா, அதை அப்படியே ரீடைன் பண்ணாலே வரக்கூடிய தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. அதற்கு அடிஷனலா இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடியது விஜய் அவர்களுடைய கிராண்ட் அலைன்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் பிறகு பாத்துக்கலாம், இன்னும் ஒரு வருஷம் இருக்கு நிச்சயமா. ஆனா அர்த்தமேட்டிக்கா எல்லாமே இருக்கு. அவர் சொல்றது நான் எல்லாம் ஒத்துக்கிறேன். அப்படி பார்த்தா திமுக காங்கிரஸ் ஒத்து போகும்போது இந்த உலகத்துல எந்த 2 கட்சிகள் வேணாலும் ஒத்து போயிடல. ஏன்னா திமுக 67 ஆட்சிக்கு வந்ததே காங்கிரஸ் எதிர்த்து தான். திமுக காங்கிரஸ் தான் பிரதான எதிர்கட்சிகள். அப்போல இருந்து காங்கிரஸ்காரர்களே திமுக பேசாதில்லை, திமுக காரர்களே காங்கிரஸ் பேசாதில்லை. அந்த அளவுக்கு இந்த கூட்டணியில கரெக்ட். நீங்க இதற்கு ஒரு விளக்கம் கொடுங்க. ஆக்சுவலா வந்து ஒரு கட்சி அணிக்குள்ள வருகிறப்பையும் போது சரி, பிரிஞ்சு போறாங்கன்னாலும் தொண்டர்களை தயார்படுத்துவாங்க, கண்டிஷனிங் த வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மக்கள் நல கூட்டணி பிரிஞ்சாங்க, திரும்ப சேர்றதுக்கு காவிரி தொடர்பான ஒரு கூட்டம், ஒரு பாலிசிக்குள்ளிருந்து அவங்க உள்ளுக்கு வந்து மெல்ல மெல்ல வாக்காளர்கள் அந்த மனநிலைக்கு. அமுதரசன் சொன்னது அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. எதுக்காக இவங்க பிரிஞ்சாங்க, எதுக்காக சேர்ந்தாங்க, ஓட்டர்ஸ் கன்வின்ஸ் ஆயிருக்காங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. முதல்ல அதிமுக தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள் விஷயம் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். ஒரு களத்துல இருக்கிற ஒருத்தனா சொல்றேன், தமிழ்நாடு எப்பயுமே ஒரே டெமோகிராஃபி கிடையாது. இங்க இருக்கிற சென்டிமெண்ட் சவுத்லயோ கொங்கு பகுதிகளிலோ டெல்டாலயோ கிடையாது. இந்த தொண்டர்கள் ஒன்றிணைஞ்சிட்டாங்க இல்லைன்றது பல பகுதிகளில் தொண்டர்கள் மிக நெருக்கமாக ஒன்றதான் இருக்காங்க. உதாரணமாக கொங்கு பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களோ மூத்த தலைவர்களோ அவர்களுடைய விருப்பம் எப்பயுமே பிஜேபியோட போகணுன்றதா தான் இருக்கும். ஏன்னா அங்கே லோக்கல் அரித்மெட்டிக்ஸ் அங்கே இருக்கிற கெமிஸ்ட்ரி அது அவங்களுக்கு தான் தெரியும். வட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நிலை வந்து கம்மியா இருக்கும். ஓகே, மேற்கு மண்டலத்துல என்னப்பா பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறது இங்க அப்படி பார்க்க வேண்டாம், காம்ப்ளிமெண்டிங்கா இருக்கு. அதனால எல்லா இடத்துலயும் எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க நான் கிளைம் பண்ணல. அதே மாதிரி திமுக காங்கிரஸ்ல எல்லாரும் மகிழ்ச்சி கிடையாது. நேத்து வந்து இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் துணை முதல்வர் ஆக வேண்டும் அப்படின்ற போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்கன்னா காங்கிரஸ்க்குள்ள அந்த ஒரு டிமாண்ட் இருந்துட்டே இருக்கு, மனநிலை இருந்துட்டே இருக்கு. அது திமுக கிட்ட வெளிப்படையா சொல்லாம இப்படி ஒட்டிட்டு வேற ஒருத்தர் ஒட்டிட்டாருன்னு பழிய போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப உங்களுக்குள்ளேயும் ஃபிரிக்ஷன் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சி துணை முதல்வர் பதவியை கேட்கிறதா, திமுக காங்கிரஸ்க்குள்ள விரிசலா இப்படின்னு நம்ம கேள்விகள் கேட்டுட்டே போலாம். நான் என்ன சொல்றேன்னா, நான் கிளைம் பண்ணல தொண்டர்கள் முழுமா சந்தோஷமா இருக்காங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து. பட் லாஜிக்கா சொல்றீங்க, பிராக்டிகலா இப்படி போயிட்டு ஆனா இப்ப இல்ல. ஆனா ஒரு வருடத்திற்கு முன்னாடியே அறிவிச்சதுக்கான காரணம் ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி வரணும் அப்படின்றதுனால. ஒரே ஒரு இறுதியா கருத்து சொல்லிடுறேன். இப்ப எல்லாமே ஹிஸ்டரி வச்சு நம்ம பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் 2004, 9, 11 3 தேர்தல்கள் ஒன்னா போட்டி போட்டு கணிசமான வெற்றியை பெற்றிருந்தாங்க. 14 வந்து அவர்கள் கூட்டணி வைக்கவில்லை. அதனால மிகப்பெரிய தோல்வியை கண்டாங்க. 2 பேருமே ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியல. அடுத்தது 16 கூட்டணி வச்சாங்க. அப்ப அந்த 16 கூட்டணியில தோல்வியானதுக்கு ஒரு காரணமா நான் பார்க்கறது என்னன்னா, ஒரு செஃபாலஜிஸ்டா ஒரு தேர்தலை பார்க்க போறா, அந்த 14 ஒருவேளை கூட்டணி ரீடைன் ஆயிருந்தா அந்த கெமிஸ்ட்ரி மிஸ் ஆகாம 16 கூட அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கின்றது. இதெல்லாம் வந்து ஒரு படிப்பினைகள். இப்ப வந்து 24 ஒண்ணு நடந்துருச்சு, இப்ப 26 நடக்குமா இந்த டைமிங்? இப்ப இது 3 மாசமோ 6 மாசமோ முன்னாடி கூட்டணி அறிவிக்கல, ஒரு வருடம் முன்னாடி சொன்னதுக்கான காரணம் அந்த கீழையும் அந்த ஒரு உணர்வு வரணும் அப்படிங்கிற காரணத்தினால. திரு செந்தில், இப்போ நம்ம கிளம்புறப்ப சூர்யா சொல்ற பாயிண்ட் அப்படின்றது இன்னைக்கு அப்படி தோணலாம் திடீர்னு வச்சுட்டாங்கன்னு, ஆனா ஒரு வருஷம் முன்னாடியே வச்சிருக்கிறாங்க. இப்போ வாக்காளர்கள் தொண்டர்களை தயார்படுத்துறதுன்றது ஒண்ணு. அவர் சொல்றது வந்து வாக்குகள் சிதறினாங்க, அப்போ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்க மிஸ் பண்ணோம். இன்னைக்கு ஒரு பெரிய கிராண்ட் அலைன்ஸ், அவர் சொல்றதை பார்த்தா பாமக தேமுதிக எல்லாரையும் உள்ளுக்கு கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. அப்போ ஒரு கடும் போட்டிக்கு அவங்க இது. அப்புறம் அதை மீறி ஆன்டி இன்குபன்சி அதையும் நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்றப்ப ஒரு பெரிய அலைன்ஸ் 2வது இடத்துக்கு, முன்பு நான் தான் நீ தான்லாம் இருக்கிறப்ப 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்துறாங்கன்னா ஒரு சவால் வந்துருச்சுல்ல, அதை நம்ம மறுக்க முடியுமா?
ரெண்டு விதமாக எடுத்து பேசலாம். திரு எஸ்.ஜி. சூர்யா சொன்ன கருத்துக்களை ரெண்டு விதமாக பார்க்கலாம். திமுக அணிக்கு இது சவாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 முனை போட்டியாக ஒருவேளை அமைந்திருந்தால், அதாவது அதிமுக தனியாகவும் பாஜக ஒரு அணி தனியாகவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது போலவே ஒரு 5 முனை போட்டியாக போட்டியிட்டு இருந்தால் திமுக அணிக்கு எதிரான வாக்குகள் மேலும் ஒரு அணிக்கு சிதறும். அது உள்ளபடியே இன்னும் ஈஸி யாருக்கு, திமுகவிற்கு. ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ ஒரு அணி குறையுது. இப்போ 4 அணியாக மாறுகின்ற பொழுது எதிர்ப்பு வாக்குகள் சிதறாது அப்படிங்கிற பார்வையில் இருந்து இது ஒரு விதத்தில் திமுக அணிக்கு ஒரு சிறிய சவாலை ஏற்படுத்தும் அப்படின்னு எஸ்.ஜி. சூர்யா சொல்ற கருத்துல எனக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் பாலிடிக்ஸ் அப்படியே தான் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் சொன்னார் வாக்கு சதவீதத்தை வைத்து 2019 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல், இப்போ அவர் சொன்ன கணக்கு அரசியல் தவறாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். 2019 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க. 19 புள்ளி அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 3.9, ரைட். 2019 2024 அதிமுக தனியா நிக்குது. அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் 20.46. அப்போ பாஜக இல்லாமல் போட்டியிட்ட அஇஅதிமுக வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறது. அது ரிப்போர்ட். இதை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா அதுல கொஞ்சம் அது என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னா, நிறைய தொகுதியில நின்னத மிஸ் பண்ணி விட்டாரு. இல்ல எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ அந்த லாஜிக் கேட்டாங்கன்னா அவர் ஏத்துவாரா இல்ல? நிறைய தொகுதியில நின்னாங்க. யார் நின்னாங்க? அதிமுக நின்னுச்சுல 19ல 20 இடங்கள் தான் நின்னாங்க. 24ல 33. ரைட். இது எஸ்.ஜி. சூர்யா சொல்வாருன்னு தெரியும். அந்த கணக்குக்கு தான் நான் அப்படி வர்றேன். அப்படி பார்த்தா நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்ட தொகுதி எத்தனை சார்? இந்த தேர்தலில் 23 தொகுதி தாமரை சின்னத்துல. நீங்க வாங்கின வாக்கு சதவீதம் என்ன? 11.25. அதை மட்டும் நீங்க கிளைம் பண்ணிட்டே இருக்கிறீங்க அதிகமான தொகுதிகளில் போட்டிட்டு. அப்ப நீங்க லிட்டரலி பாத்தீங்கன்னா உங்க வாக்கு சதவீதம் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா டிராப் அவுட் ஆயிருக்குது, குறைந்திருக்கிறது. சரி, சட்டமன்ற தேர்தலை வச்சு எடுத்து பேசுவோம் சார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்திருக்கிறதா? ஆம், வைத்திருக்கிறது. 2 எலெக்ஷன்ல 2001 திமுக கூட்டணி வச்சது, தோத்துடுச்சு. அதன் பிறகு 2021 அஇஅதிமுக கூட்டணி தோத்துடுச்சு. நீங்க 2 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி வைத்த கட்சிகள் படுதோல்வியை தான் சந்தித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வெற்றியை பெற்றிருக்கிறார்களா என்றால் பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா அகைன் நான் திருப்பி சொல்றேன், அது ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்திற்கான தேர்தல், பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல். நீங்க சட்டமன்றம்ன்றதுனால ஒரு தேர்தல் போலவே இன்னொரு தேர்தல் இருக்குமான்ற ஒரு கேள்வி. பாஜக அப்படின்னா நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டுல அவங்க வந்துடக்கூடாதுன்ற மைண்ட் செட் தான் இன்னமும் இருக்குன்னு சொல்ல. எக்ஸாக்ட்லி அது இருக்குது. இப்போ எப்படி நீங்க இன்னும் தெளிவா இதை நம்ம அவங்க அடுத்து கூட்டணி ஆட்சினே வராங்களே. இல்ல பாஜக என்ன வேணாலும் கேட்கலாம், அதை நிராகரிப்பாங்கன்றீங்க. இல்ல அதுக்கெல்லாம் அது வெற்றி பெற்றாதானே, அது ஆசைப்படலாம், தப்பு இல்ல. முதல்ல வெற்றி பெறணும் இல்லையா? அதுக்கு என்ன சிக்கல்ங்கிறத நான் சொல்றேன். நீங்க ஒரு அணி எப்படி கட்டி அமைக்கப்படணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எடுத்துக்கங்க. நீட் எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு, இன்க்ளூடிங் காங்கிரஸ். ரைட். முத்தலாக் தடை சட்டம், சிஏஏ, வேளாண் சட்ட திருத்தம், இப்ப கொண்டு வந்த வகுப்பாரிய சட்ட திருத்தம், இருமொழி கொள்கை, இன்க்ளூடிங் காங்கிரஸ். நான் திருப்பி அண்டர்லைன் பண்றேன், காங்கிரஸ் கட்சியையும் தங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டது யாரு? திமுக. எல்லாமே பிஜேபி எதிர்ப்புல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பிஜேபி எதிர்ப்புல மட்டுமில்ல, அதான் சொல்றேன், பிஜேபி எப்படியாவது ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக ஒன்று சேரவில்லை. கொள்கை அடிப்படையிலேயே சார், கொள்கை அடிப்படையில் அதிமுக பிஜேபியோட இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் அதிமுக கொள்கை என்ன? காங்கிரஸ் நிலைப்பாடு கொள்கையில சார் எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். திமுக, மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். இதுல நிலைப்பாடுல ஒரு சின்ன மாற்றம் இருந்தது யாருக்குன்னா காங்கிரஸுக்கு மட்டும். அந்த காங்கிரசும் இப்பொழுது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு எந்த இடத்துக்கு வந்திருக்குது? மாநில சுயாட்சிக்கான மதிப்பை அளிக்க வந்திருக்கிறது. மும்மொழி கொள்கை நாங்க திணிக்க மாட்டோங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்தந்த மாநிலங்களில் கல்வி அந்தந்த மாநில பட்டியலுக்கே கொடுப்போங்கிற இடத்துக்கு ராகுல் காந்தி சொல்ல வச்சுட்டார்ல ஸ்டாலின். இப்ப முல்லை பெரியாறு இந்த இஷ்யூ எல்லாமே காங்கிரஸ் இல்ல, நாளைக்கு கேரளாலேயே திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பிரச்சனை இருக்கும். 2 ஸ்டேட்டுக்கு இடையிலான பிரச்சனை. இதுக்கு தீர்வு எங்க போகுது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு? அதுல தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செஞ்சது யாரு? பாஜக தானே. நீங்க அமைக்க சொன்னது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னாங்க. நீங்க அமைச்சு கொடுத்தது என்னது? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லிச்சு. நீங்க அமைச்சு கொடுத்தது ஆணையம். அப்ப நீங்க சொல்றது செந்தில், இப்போ கெமிஸ்ட்ரின்றது சுத்தமா இல்லாத ஒரு அணியா இருக்கு. சுத்தமா இல்லாத அணி பாஜகன்றது அந்த அணிக்கு இன்னும் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நான் 2 உதாரணம் சொல்றேன் சார். ஒன்னு, அதிமுக நிர்வாகி அழுறார் சார். இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் நீங்களும் பார்த்திருப்பீங்க, நண்பர்களும் பார்த்திருப்பாங்க. நிர்பந்தம் காரணமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டோம், இஸ்லாமியர்கள் யாரும் வருத்தம் கொள்ள வேண்டாம் என நான் தழுத்தழுக்க பேசி அழுகிறார் திருப்பூர் மாமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன்.
பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஒருபுறம் வருத்தமாக இருந்தாலும் அடுத்த லைன் தான் அண்டர்லைன் பண்ணும். இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நமக்கு உள்ளது. முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன். இயக்கத்தை காப்பாற்றணும்னா என்ன சார் அர்த்தம்? இதுக்கு இயக்கத்தை இவங்க காவு கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். பாஜக மிரட்டுதுன்னு அர்த்தம். சூர்யா சொன்ன மாதிரி அவர் 100% இது அப்படியே ஜெல் ஆயிடுச்சுன்னா நான் சொல்ல அவரே சொல்றார். சில மண்டலங்கள்ல அப்படிலாம் இருக்கு. இன்னும் 1 வருஷம் இருக்கு சார். அப்ப திமுக எதிர்ப்புல அது ஜெல் ஆகாதா? இந்த கண்டிஷன் இப்படியே ஆகாதுங்கிறேன் சார். நான் இப்படி சொல்றேன் சார். திமுகவுக்கு ஒரு சிக்கல் எப்போ வந்துச்சு? 2009ல திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துச்சு. என்ன நெருக்கடி வந்துச்சு? காங்கிரஸோடு கூட்டணி. அப்போ ஈழப்போர் இன்ன பிற விவகாரங்கள்லாம் வருகின்ற பொழுது, நீங்க சொன்ன இதே மாதிரியான முல்லை பெரியார் காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது மொத்தமா ஒன்றியத்திலும் காங்கிரஸ் ஆட்சி, கேரளால காங்கிரஸ் அரசு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறீர்கள். நீங்க அப்ப காங்கிரசினுடைய எல்லா தவறுகளுக்கும் சேர்த்து பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி யாருக்கு ஏற்பட்டுச்சு? திமுக ஏற்பட்டுச்சு. அந்த நெருக்கடி இப்ப யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா பாஜகவுக்கு வரும். நீங்க களம் இப்போ ஆன்டி ஸ்டாலின் அவர்கள்னு வரப்போகுதா இல்ல ஆன்டி மோடி அப்படின்னு வரப்போதா? இல்ல ரொம்ப ஒருவேளை ஆன்டி டிஎம்கேன்னு வந்துட்டா இதெல்லாம் அடிபட்டுறாதா? இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க ரெண்டு விஷயம். ஆன்டி டிஎம்கேங்கிறது அல்ல களம். இங்க இஷ்யூஸ், தமிழ்நாட்டுடைய இஷ்யூஸ், அது அப்படிதான் இப்போ இஷ்யூஸா தான் போகும். இஷ்யூஸை முன்வைக்கின்ற பொழுது நீட்டை முன்வைக்கும் திமுக. பாருங்க, அதிமுக பாஜகவோட கூட்டணி போயிட்டாங்க, பாஜக கூட்டணி இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு பாருங்க, நம்ம நீட்டுக்கு நம்ம சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறோம். பாஜக ஒப்புதல் தர மறுக்கிறது. இந்த அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் பெற்று தருவார்களான்னு கேட்கின்ற பொழுது அதிமுக பதில் சொல்ல முடியாம தவிக்கும். கூடுதலா இன்னும் ஒரு செய்தி. இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் வரைக்கும் கூட என்னுடைய கருத்து, நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணேன். 5 முனை போட்டியாக இருந்தால் ஒரு விதத்தில் அது திமுக கூடுதல் சவால்னா, விஜய் அவர்கள் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் வாக்குகளை ஒரு சின்ன பர்சன்டேஜை பிரிக்கக்கூடும். அது திமுகவுக்கு சவாலாக இருக்கும்னு. இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஓரணியில் வந்து இந்த வகுப்பு சட்ட மசோதாவிற்கு பிறகு இந்த வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திமுக அணிக்கு வந்துடும். இது கூடுதல் பலம். சிறுபான்மை வாக்குகள் இனி விஜய் பக்கம் போகாது, அது திமுக அணிக்கு வரும். அது கூடுதல் பலம். இப்போ இந்த மாதிரியான விவாதங்கள் இருக்கிறது பார்வையாளர்களுக்கு கூடுதல் கோணங்களை வழங்குவது தான். அதுல தான் இந்த விவாதங்கள் சிறப்பு பெறுது. அப்படின்றப்ப இப்போ இந்த இடத்துல சூர்யா சொன்னார், இன்னும் ஓராண்டு எங்களுக்கு இருக்கு, நாங்க அதுக்காக தான் இவ்வளவு விரைவாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் திரு செந்தில் அவர்கள் சொன்ன ஒரு புள்ளி, அதிமுக பாஜக அணிக்கு இருக்கிற சவால், இந்த ஓராண்டுல மத்திய அரசு மீதான விமர்சனங்கள் இருக்குல்ல, அது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்ல. அப்ப வெளிப்படையா அதிமுக பேச வேண்டிய இடத்துக்கு வரும். அப்ப இந்த முரண்றது தான் கெமிஸ்ட்ரின்னு ஒரு இது. கெமிஸ்ட்ரி சுத்தமா இல்லாத ஒரு அணியை கட்டமைச்சிருக்கிறாங்க. எப்படி இந்தியா கூட்டணிக்கு சொன்னாங்கல்ல, வெறும் மோடி எதிர்ப்பு மட்டும் எப்படிங்க கை கொடுக்கும்ன மாதிரி, வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் இந்த அணிக்கு எப்படி கை கொடுக்கும், ஒட்டலன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அதை தான் அமுதரசன் சொல்றார், இந்த அணி ஏற்கனவே தோத்தது இப்பவும் தோக்கும் அப்படின்றார். முதலில் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடந்த அமித்ஷா அவர்கள் சென்னை வந்த காலத்திலிருந்து அந்த அறிவிப்பு வருமா, பாஜகவுடைய அடுத்த தலைவர், அந்த அறிவிப்பு வந்த அந்த மார்னிங், அந்த காலையிலிருந்து இன்றைய மாலை வரைக்கும் 4 நாட்கள் தொடர்ந்து நான் கடைமடை பகுதியில் பெரிய டிராவலில் இருந்தேன். அப்போ ஹோட்டல்கள், மாலு, கோயில் எல்லா இடத்துலையும் போயிருக்கேன். எந்த இடத்துலையும் பாஜக அதிமுக கூட்டணி பெரிய அளவில் விவாத பொருளாக ஆகலை. அதுக்கு என்ன காரணம்? எல்லாருமே ஆல்ரெடி எதிர்பார்த்துருந்தாங்க. பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டரே கிடையாது. இன்று இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி எங்களுக்கு எப்படி அதிமுக பாஜகவோட எப்படி கூட்டணி சேர்ந்தது அப்படிங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு ஆச்சரியமா இருக்கா சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சென்ற வாரம் வரைக்கும் இல்ல அதிமுக பாஜகவுடன் உறவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த அழகு இடதுசாரிகள் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு அப்படி சொல்றது. சர்ப்ரைஸ்னா திரு முத்தரசன் இப்படி அவங்க வெளிப்படையா வருவாங்கன்றதே எங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. அது ஏதோ மறைமுகமா இந்த சர்ப்ரைஸ் ஏன் வந்ததுன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 26லயும் நாங்க தனிச்சு தான் நிப்போம், 31லயும் தனிச்சு தான் நிப்போம். அப்பதான் என்ன விமர்சனம் வந்ததுன்னா, இவங்க ஒரு மறைமுகமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்திருக்காங்கன்னு. இப்ப நேரடியாகவே களத்துக்கு வந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுக்கு அதிர்ச்சியை தந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். அதாவது பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு நூலை வச்சு கட்டப்பட்ட ஒரு கூட்டணி இன்று 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நடக்க போகுது. ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, அதுல எந்த மறுப்பு இருக்கே இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படி ஒரு முயற்சியை எதிர்த்தரப்பு எடுக்குது, அவ்வளவுதான். திமுக எதிர்ப்புங்கிற பேர்ல ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. ஒரு வாரம் கூட ஆகல, இன்னும் பார்ப்போம். நெருக்கடியை தருன்றீங்க. நிச்சயமா நெருக்கடி நிச்சயமா தரும். நீங்க நிறைய பாருங்க, இப்ப அடுத்தடுத்து பாமக தலைமையில குழப்பங்கள் இருந்தாலும் அவங்க திரும்ப இந்த கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தேமுதிக அவங்க அந்த இடத்தில் நீங்க சொல்ற மாதிரி சூர்யா சொன்ன மாதிரி அரித்மெட்டிக்கா பார்த்தா அதுதான் பெரிய. இப்ப எல்லாரும் கிளைம் பண்ணாங்க நாங்க தான் 2 அதுன்றப்ப அரித்மெட்டிக் பத்தி நம்ம பார்ப்போம். அந்த அரித்மெட்டிக்கே விட்டுறலாம்.
இப்ப பிஜேபிக்கு எதிரான விமர்சனங்கள் இந்த ஓராண்டுல வரும்ல, நிச்சயமா. அதை எப்படி இந்த அணி எதிர்கொள்ளும்? இதுதான் திமுக மிகப்பெரிய சவால். ஏன்னா அவங்க தொடர்ந்து பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்திக்கிட்டே வந்துட்டாங்க. இப்ப தொடர்ந்து அதை செய்ய முடியாது. நீங்க இந்த கிரவுண்ட்ல விளையாடணும், நான் போய் டெல்லி கிரவுண்ட்ல போய் விளையாடுறேன் அப்படின்னா இப்ப இந்த கிரவுண்ட்ல எடப்பாடி அவர் அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாரு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த தோனி சார் இப்ப மும்மொழி கொள்கையை தவிர்க்க முடியுமா, நீட்டு விஷயத்தை தவிர்க்க முடியுமா, வரி ரொம்ப சிக்கல் தவிர்க்க முடியாது இல்ல. நீங்க வக்ஃபு விஷயம் இருக்கு சார், நான் ஒரு உதாரணத்துக்கு கேக்குறேன். வக்ஃபு விஷயத்தை அதிமுக இனி எப்படி எதிர்கொள்ளும்? ஏன் அதிமுக எதிர்க்க நீங்க இங்க பாருங்க, அந்த வாக்குகள் இல்ல. நீ இந்த கூட்டணியே ஒரு காமன் மினிமம் ப்ரோகிராம்ல கட்டமைக்கவும் கூட்டணி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவங்களுடைய நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீங்க உங்களுடைய எதிர்ப்பு வந்து பாஜக பதில் சொல்ல வேண்டும்ங்கிறது தான் இருக்கு. இப்ப அதுக்கான ஸ்கோப் கிடையாது. பாஜகவை பதில் சொல்ல வைக்க மாட்டாங்க 26ன்றதுனால ஏடிஎம்கே நோக்கி கேட்பாங்க. நீட் விலக்குல இபிஎஸ் அவர்களே நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? வக்ஃபு சட்டம் வந்திருக்கு உங்களோட, இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி இபிஎஸ் மீது மாறுகிறது அப்படின்னா அதை அவர் எப்படி எதிர்கொள்வார்? அது நிச்சயமா அதை திமுக செய்யாதுன்னு நினைக்கிறேன். திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு தான் உங்களுக்கு கையில். பாஜக ஏடிஎம்கே நோக்கி நகர்த்துவாங்க. முதல் ஸ்டெப்பே பாஜகவை பதில் சொல்ல வைக்க வேண்டும்ங்கிறது தான் திமுகவுடைய இது. இப்ப நீங்க என்ன கேக்குறாருன்னா இபிஎஸ் நோக்கி கேட்பாங்க. அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாருங்க, என்னன்னா இது நாங்க கூட்டணி வச்சிருக்கோம், எங்க விஷயங்கள சில விஷயங்கள எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கு, எங்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்குது, நாம தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசுவோம், எங்க கிரவுண்ட் நீங்க என்ன செய்வீங்க? நீங்க திரும்ப திரும்ப நான் என்ன சொல்றேன், இல்ல சார் இதெல்லாம் தமிழ்நாடு பிரச்சனை இல்லையா? எனக்கு புரியல. தமிழ்நாடு இஷ்யூ இல்லன்னு நினைக்கிறாரா? தமிழ்நாடு இஷ்யூ தான். ஆனா அந்த கிரவுண்ட் வந்து டெல்லி கிரவுண்ட். ஆக்சுவலா தேசிய அளவுக்கான எப்படி சார் டெல்லி கிரவுண்ட்? எனக்கு புரியவே இல்ல. தேசிய அளவுக்கான பிரச்சனை நீங்க இல்ல புரிஞ்சு கிடையாது. நீங்க லிஸ்ட் போட்ட பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனையா டெல்லி பிரச்சனையா? தமிழ்நாட்டுல நீட்டு விலக்கு வேணுங்கிறது தமிழ்நாட்டு பிரச்சனையா டெல்லி பிரச்சனையா? பாயிண்ட் என்னன்னா, நான் தமிழ்நாட்டுல தொகுதி மரவரையில எங்களுக்கு உரிய பங்கீடு வேணுங்கிறது தமிழ்நாட்டு பிரச்சனையா டெல்லி பிரச்சனையா? சில நேரங்கள்ல வந்து விவாதம் ரொம்ப கூர்மை அடைவதற்கான வாய்ப்பு பேனலிஸ்ட் அமைப்பாங்க, அந்த இடத்துக்கு இங்க நகர்ந்து. நான் கேக்குறது, ஒருவேளை இத்தகைய விமர்சனம் இன்னும் நான் சொன்னேன், அவர் அட்வான்டேஜ்னு சொன்னார், அதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை இந்த ஓராண்டுகள்ல பாஜக மீதான விமர்சனம் இருக்குல்ல, அத அவங்க ஏடிஎம்கே மீது திருப்புறாங்கன்னு வைங்க, அப்ப ஏடிஎம்கே எப்படி இல்ல? அது நீங்க சொல்றீங்களா, அது திருப்புறத மக்களுக்கு புரியல. இல்ல மக்களுக்கு புரியல, இது பாஜகவோட பக்கெட்ல உள்ள பிரச்சனை. அத போய் நீங்க எடப்பாடி பதில் சொல்லணும், அவர் என்ன பதில் சொல்லுவார்? ராங்கி சார் ஒரே ஒரு கேள்வி, எடப்பாடியால என்ன செய்ய முடியும்? நான் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்விங்க. அவர்ட்ட எப்படி இருக்காங்களா? ராங்கி சார் இல்ல அவரா டெல்லியில சரி ஒரு பாயிண்ட். இப்ப போன முறை அந்த சிக்கல் வந்தது. இப்ப நீட் விலக்க கேட்டு ஏடிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை இருக்கு, பாமகவோட தேர்தல் இருக்கு. என்ன இருக்குன்னா, இப்ப இவங்களாவது காங்கிரஸ் வந்தாதான் கொடுக்க முடியும். இப்ப அதிகாரத்திலே இருப்பது மத்திய அரசு. இப்ப நாங்க நீட்டு விலக்கு வேணும் அப்படின்னு அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில இருக்கு அப்படின்னா இவங்க என்ன கேட்பாங்கன்னா, அதான் அதிகாரத்திலே இருக்கிறாங்களே, இல்ல என்ன சொல்ல போறீங்க, பாஜகவை கமிட் பண்ண வைங்கன்னு கேட்பாங்க. முதல்ல நம்ம அடுத்த 12 மாதங்கள் பேச போறோம். அதாவது இந்த தேர்தல் அறிக்கையே எப்படி இருக்குன்னா, என்டிஏ கூட்டணியோட தேர்தல் அறிக்கை வரப்போது அது முழுக்க முழுக்க எப்படி பிரதானப்படுத்துவாங்க, திமுக எதிர்ப்புங்கிற விஷயத்தை பிரதானப்படுத்துவாங்க வழியா அவங்களே அவங்க காலையில் ஷூட் பண்ணிக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் இங்க வாங்க ரொம்ப கடந்து போறோம், 12 மாதங்களுக்கு அப்புறம் நடக்க போற விஷயங்கள் பேசுறோம். இன்னைக்கு இந்த கூட்டணியை அறிவித்ததே ஒரு பெரிய சிக்ஸர். இது வந்து அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்தடித்த ஒரு மிகப்பெரிய சிக்ஸர். ஏன் என்றால், நீங்க பீகார்ல வந்து கூட்டணியாக என்டிஏ தேர்தலை சந்திக்க போகிறது. இப்ப கடைசி சென்ற வாரம் என்ன சொன்னாங்க, நிதிஷ்குமார் தலைமையில் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னா. இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் வரவே வராதுன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப சீக்கிரமா கூட்டணி அறிவித்த அன்றே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கூட்டணி அறிவிப்போங்க அமித்ஷா வாயால் சொன்னதை மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் விஷயம் இருக்குல்ல. கூட்டணி ஆட்சின்ற ஒரு பதம் அதுக்குள்ள நீங்க வர இல்ல, நீங்க அவர் சொல்லிட்டார் சார், நீங்க வந்து கிரவுண்ட நிறைய துணை கேள்விகள் இருக்குது சார். யார் கூட்டணி இடம் போடுவாங்க, இல்ல யாரா இருக்கு இல்ல கூட்டணி ஆட்சி. நான் இந்த இடத்துல நான் கேட்பது, பலகாலம் நம்ம பார்த்திருக்கிறோம், தலைவர்களுக்குள் மட்டும் கூட்டணி ஏற்பாடு நடந்த அணி தோத்துருக்கு. ஏன்னா ஓட்டர்ஸ் வந்து ஜெல் ஆகாத தன்மை. பல கட்சிகளை உதாரணம் நம்ம சொல்ல முடியும். இப்ப நீங்க சொன்னீங்க அறிவிப்பே சர்ப்ரைசிங் ஷாக்கிங் சிக்ஸர் அப்படின்னா, கிரவுண்ட செட் பண்ணாம. ஏன்னா அதற்கு முதல் நாள் தான், 2 நாளைக்கு முன்பு தான் கேபி முனுசாமி அவங்க சொல்றாங்க அமித்ஷா அவர்களோடது தனிப்பட்ட கருத்து, இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க நாங்க கூட்டணியே பேசலன்னு. அமுதரசன் கேட்டது ஒரே ஒரு பாயிண்ட், இதுக்கு முதல்ல அந்த அணி பதில் சொல்லணும்ல, நீங்க ஏன் பிரிஞ்சீங்க, இப்ப ஏன் சேர்ந்தீங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம். குழப்பங்கள் வந்து திமுக கூட்டணி தரப்பு மட்டும் இல்ல,
பாஜக அதிமுகக்குள்ளேயே கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது. நீங்க பாஜகக்குள்ளேயே யார் தலைமை மாற்றம் வர போகுதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அதிமுக நிறைய பேர் டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க, நிதியமைச்சரை போய் சந்திக்கிறாங்க, நிறைய பிரச்சனை. இந்த மாதிரி குழப்பங்களுக்கு அமித்ஷா சந்திச்சது ஒரே தீர்வு. இது பாஜகவுடைய குழப்பங்களுக்கு அதிமுக ஒரே ஒரு கூட்டணி ஒரே முடிஞ்சிருக்கமா. இத வந்து ஒரு வருடம் இருக்கு, கண்டிஷனிங் பண்ணி இருக்காங்க, நியூமெரிக்காவும் இருக்கிறாங்க. பாஜக கிரவுண்ட இங்க செட் பண்ண மாட்டாங்க, அப்படிதான் உங்களுக்கு நெருக்கடி. இது பெரிய சிக்ஸர். எடப்பாடி அமித்ஷா ராக்குடுங்கிறாங்க. எடப்பாடி அமித்ஷா ராக்குடு, அதிமுக தொண்டர்கள் ஷாக்குடு. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுயமரியாதை மான உணர்வுள்ள அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி மூஞ்சில கடாசி இருக்கிறாங்க. இதற்கு முன்பு புதுக்கோட்டையில ஒரு நகர செயலாளர் இருக்கிறாரு, கண்ணப்பன் ஒரு கவுன்சிலர் கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னாடி இன்னைக்கு தொண்டர்கள் ஏந்திரிச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக அதிமுகவுல தான் தோத்தோம், இனிமே எங்களுக்கு சகவாசமே கிடையாது. ஜெயக்குமார் வந்து பதில் சொன்னாரா? செல்லூர் ராஜ் வந்து பதில் சொன்னாரா? கேபி முனுசாமி எவ்வளவு வீரவசனம் பேசினாரு, ஏதாச்சும் பேசினாரா? இன்னும் கேக்குறேன், இருங்க நான் முடிச்சேன், அதுக்கப்புறம் சேர்த்து சொல்லுங்க. இருங்க, அதாவது கூட்டணியில் இருக்கிறவரே பதட்டப்படாம இருக்காரு. 1 year இருக்கு, 12 மாசம் இருக்குது, அதுக்குள்ளார நாங்க பூசி முலாம் பூசி இந்த இத வந்து நாங்க வித்துருவோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, இன்னைக்கு நீட்டு நாங்க ரத்து பண்றோங்கிறாங்க, இருமொழி கொள்கை உத்தரவாதம் கொடுக்கறாங்க, வக்ஃபுக்காக இது பேசுறாங்க, மாநில உரிமைகளுக்காக பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஓராண்டு காலத்துல நீங்க தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பாஜக வச்சு பேசி அமித்ஷா தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக அதிமுக கண்டிக்கிறோம் பேசுவாரா? இதை கன்வின்ஸ் பண்ண முடியும் ஓராண்டு? அதிமுக அனைத்தும் எடப்பாடி அவர்களுடைய தலைமை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1, தமிழ்நாட்டில் எல்லா இந்தியா கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி அப்படின்றதை சர்வ வல்லமை படைத்த பாஜக எடப்பாடி தான் தலைமைன்னு சொல்லிட்டு என்ன மறந்து போயிடுவார் எடப்பாடி. கடந்த சுற்றுல போன விவாதத்துல குறுக்கிட விரும்புனீங்க, எந்த கருத்தை மறுக்கணும்? ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் அரித்மெட்டிக் பத்தி பேசினேன், அடுத்தது இப்போ கெமிஸ்ட்ரி பத்தி பேசும்போது திமுக வந்து எப்பயுமே இப்போ இல்லை 60கள்லேருந்தே அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுல வந்து சர்வ வல்லமை படைச்சவங்க. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கூட அவங்க தேர்தலில் வென்றுட்டு இருந்தாங்களே தவிர நரேட்டிவ் வார்ஸில் எப்பயுமே திமுக ஜெயித்தது அவர்களுடைய பலம். அதை நான் பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். இப்போ செந்தில் நான் பேசும்போது சொன்னார், சட்டசபை தேர்தல்களில் பிஜேபி கூட்டணி வைத்து 2 முறையும் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது. 2 தேர்தல் அவர் சொன்ன மாதிரி 2001 ஒன்று, 2021 ஒன்று. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ரெண்டுமே ஆளும் தரப்பில் இருக்கும்போது சந்தித்த தேர்தல்கள். அப்போ திமுக ஆட்சி இருந்தது ஆளும் தரப்பு, 21 அதிமுக ஆட்சி. 2வது 21 தேர்தல் முடிவுகள் படுதோல்வின்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏனென்றால் 10 வருட ஆட்சிக்கு அப்புறமா, கட்சி இவ்வளோ கலைஞ்சதுக்கு அப்புறமா, 2 பெரும் ஆளுமைகள் மறைந்ததுக்கு அப்புறமா 75 இடங்களை அந்த கூட்டணி வென்றதுன்றது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ 21 வந்து படுதோல்வி அப்படின்றது எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த நீட் விவகாரமாகட்டும், 21 இதே நிலைமை தான். அதிமுக எதிர்த்தாங்க, பாஜகவிற்கு ஆதரவு எதிர்ப்புன்ற மனநிலை இல்லை. நாங்கள் எப்பவும் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ லீகல்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய திமுகவில் 2023 உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா அறிவிச்சிட போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு நீட் வேணான்னு. இப்போ தமிழ்நாட்டில் நான் நீட் சம்பந்தமாகவே ஒரே ஒரு கருத்து சொல்ல விடுங்க. இப்போ நீட்டு தமிழகத்திற்கு வேணாம்னு ஒரு வேளை நாங்கள் வந்து சட்டப்பூர்வமாக்கிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நளினி சிதம்பரம் அம்மா சொன்னதே சொன்னேன், இனிமே கடவுளே வந்தாலும் இதை மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க போட வேண்டாம், வேற யாராச்சும் ஒருத்தங்க போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் கூட அந்த சட்டத்தை வாய்டுன்னு தீர்ப்பு கொடுக்க போறாங்க. ஏனென்றால் அவர்கள் திருப்பினால் வந்த நீட் தேர்வு நாங்க திமுக மேனிஃபெஸ்டோ இல்ல பிஜேபி மேனிஃபெஸ்டோலயோ எங்க கொள்கை விளக்கத்திலயோ நீட்டுன்னு ஒரு தேர்வு கொண்டு வருவோம், அது எங்களுடைய அஜெண்டா அன்னைக்கும் கிளைம் பண்ணல. அதுல நான் நீட்டுன்றதுனால ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கலான ஒரு கேள்விதான். எல்லாரும் வந்து இது நளினி சிதம்பரம் அவர்கள் தான் காங்கிரஸ் சார்பா வாதாடி தீர்ப்பு சொன்ன மாதிரி சொல்றதுல, அந்த வழக்குக்கு வலு சேர்த்தது மத்திய அரசின் 3 அமைச்சகங்கள். அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. அந்த 3 அமைச்சகங்களும் இல்லை, கொடுக்கக்கூடாது, சரியில்லைன்னு சொன்ன பிறகுதான் தீர்ப்பு வருது. இப்போ என்னன்னா அதெல்லாம் விட்டுருவோம், ஒத்த கருத்தோடு நாங்கள்லாம் நிற்கிறோம். இப்போ வக்ஃபோ, மும்மொழியோ, நீட்டோ, நிதி பகிர்வோ எல்லாரும் ஒத்த கருத்தோடு இருப்பாங்க.
ஆனா நீங்க தனித்தனியா தான் தேர்தல் அறிக்கை போட முடியுமே தவிர ஒத்த கருத்தோடு ஒண்ணு வர முடியாது. அதானே அவர் வச்சு. இங்கேயும் அப்படிதான். இப்போ காங்கிரஸ் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா நவோதயா பள்ளிகளை கொண்டு வருவோம்னு அவங்க மேனிஃபெஸ்டோவில் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்க, 16ல் 21ல் திமுக கூட்டணியில் இருந்த போதே தான். அப்போ திமுக அதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. கூட்டணின்றது எல்லாமே ஒன்றா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இரண்டாவது, நீங்கள் சொல்றது ஒரு வகையில் உண்மைதான். மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்றதுனால ஒற்றை கருத்து வருது. அது ஏற்கனவே நீங்க அதிக முறை அறுவடை செஞ்சுட்டீங்கன்னு சொல்றேன். இதேதான் கடந்த 3 தேர்தலையும் அறுவடை பண்ணியாச்சு. இப்போ இன்னைக்கு கடைசியா ஒரு கருத்து சொல்றேன். நீங்க மீண்டும் மீண்டும் அந்த நரேட்டிவ் செட் பண்றதுல அமுதரசன் அண்ணா சொன்னது அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியும். அமுதரசன் அண்ணா என்ன சொல்றாரு? நீட் தான் பிரச்சனை, தொகுதி மறுவரை தான் பிரச்சனை. இன்னைக்கு திருவண்ணாமலையில உங்க செய்தி சேனல்ல நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல என்ன நரேட்டிவ் நிச்சயமா இருக்க போகுதுன்னா, பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பேசிட்டீங்க எல்லாமே. இன்னைக்கு பொது ஜனமே நீங்க மத்திய அரசு மோடி அரசு அதெல்லாம் பிளேம் பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பேச சொல்லுவாங்க. உதாரணமாக வரிகள் உயர்ந்தது, நீங்க மேனிஃபெஸ்டோல சொன்ன நிறைய விஷயங்களை அமல்படுத்தாதது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு தமிழகத்தை நோக்கிய களமாக மாற்ற வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பாஜக களமாக மாற்றிவிட்டால் எளிதாக ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க. அது நடக்காதுன்றது கருத்து. ஒரு நுட்பமாகவும் அந்த அணி நகர்த்த முடியும். அதை திமுக ஆட்சி அதற்கான விமர்சனங்கள்னு நகர்த்தினா உங்களுக்கு நெருக்கடி வரலாம். ஒண்ணு. ரெண்டாவது, மக்கள் இப்ப ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படுறாங்கன்னா ஒரு முறை தீர்ப்பளிச்சுட்டாங்கன்னா இன்னொரு முறை அதுக்காகவே ஓட்டு போடுறாங்க. அந்த கோபத்தை காமிச்சாங்கன்னா விட்டுறாங்க. அதை தான் சொல்றாரு. பாஜக எதிர்ப்புல 3 முறைக்கு மேல நீங்க பலன் அடைஞ்சிட்டீங்க. அந்த அணி திமுக ஆட்சின்னு நிறுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கிரவுண்டை கொண்டு வந்தா அது நெருக்கடியா போகாதா? திமுக போகாதுங்க. நான் இப்படி சொல்றேன், ஆன்டி இன்கம்பன்சின்னு எல்லாரும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு? 5 ஆண்டுகளுக்கு. இந்த 5 ஆண்டுகளில் ஆன்டி இன்கம்பன்சி எங்கேயாவது இருக்குமானா, யார் ஆட்சி செய்தாலும் லிட்டில் பிட் இருக்குங்க, மாற்றுக்கருத்தில். ஆனால் 10 ஆண்டு கால மிக மோசமான அஇஅதிமுக ஆட்சி காலத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகே அது வெற்றிகரமான தோல்வின்னு அக்கா தமிழிசை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சகோதரர் எஸ்ஜி சூர்யா சொன்னார். எஸ், நானும் ஒத்துக்கிறேன், உண்மைதான், பெரிய நம்பர். அதில் நான் எள்ளி நகையாட விரும்பல, உண்மைதான். அப்போ தலைமை சரியில்லை, இவ்வளவு குழப்பம், ஓபிஎஸ் போய் தவன் இருக்கிறாரு, அதிமுகவை கையை பிடிச்சி பாஜக சேர்த்து வைக்குது, அந்த அம்மையார் இறந்து போயிட்டாங்க, சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, கொடநாட்டில் கொலை, ஒரே கலவரம், நாட்டில் ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை. இத்தனைக்கு அப்புறம், இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை நம்பியே மக்கள் 75 சீட்டு கொடுப்பாங்க கூட்டணிக்குன்னு சொன்னா, மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லாத பேருந்து, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இவ்வளவு திட்டங்கள், ஊருக்கு ஒரு லைப்ரரி, ஊருக்கு ஒரு நியோ டைடல் பார்க்கு, சென்னையில் இவ்வளவு பிரம்மாண்டமான கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, இத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கக்கூடிய, சிந்தாமல் செதறாமல் சண்டை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய திமுக ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய ஒரு அணியை நம்பி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா என்ன? எனக்கு புரியவே இல்லை. அது என்ன இவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு இவங்க 75 சீட்டு வாங்குவாங்களாம். 5 வருஷத்துல இவங்க ஒண்ணுமில்லாம போயிடுவாங்களா? சரி, நான் இன்னொன்னு ஒரு கேள்விங்க. இதே 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி தானே பாஜக மோடிக்கு, அதுவும் சேர்த்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்புறம் எனக்கு திரு நண்பர் ராம்கி சொன்ன கருத்து எனக்கு புரியவே இல்லை. அது தமிழ்நாட்டு பிரச்சனையா பார்ப்பாங்களாம். ஏங்க, பக்கத்து நாட்டில் நடந்த சண்டையவே இங்க இருக்கிற ஒரு மாநில முதலமைச்சர் நிறுத்தணும்னு சொல்லி தேர்தல் செஞ்சவங்க நீங்க, இங்க இருக்கிற பிரச்சனையை பேச மாட்டாங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சட்டப்பேரவை தேர்தலில் பக்கத்து நாட்டு பிரச்சனை எல்லாம் சொல்லி பேசுனீங்க. இங்க நான் ஒன்னு ரொம்ப சிம்பிள். இப்ப சமீபத்தில் 50 ரூபா கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்திட்டாங்க, ரைட்? இத அதிமுக கண்டிச்சு போராட்டம் நடத்துமா? திமுக செய்யும். இது எல்லா சிக்கலுமே வரும். பாஜகவிற்கு எதிரான எல்லா கேள்விகளும் வரும். ஒரு சேர்த்து சொல்லிடுறேன். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையா இருக்குங்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்ப யாரெல்லாம் இருக்கிறான்னு யாராவது சொல்லுங்களேன். இன்னைக்கு தேதிக்கு அதிமுகவும் பாஜகவும் இருக்கு. திரு ஜான் பாண்டியன்லாம் விரைவில் சொல்றேன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விரைவில் சொல்றேன்னா என்ன அர்த்தம்? நான் தெரிஞ்சுதான் கேட்கிறேன். நீங்க அமைச்சிருவோன்றாங்க. இல்ல, நீங்க சொல்ற கருத்துல நான் உடன்படுறேன். நான் என்ன கேட்கிறேன், அமைந்த அணியத்தான நம்ம பேசணும். விரைவில் அவங்க சொல்லட்டும். இப்ப யார் இருக்கிறா? அதிமுக, பாஜக, தமாக. தமாகவோட வாக்கு சதவீதம் என்ன தெரியாது. பாஜகவோட வாக்கு சதவீதம் என்ன? 2 விழுக்காடு. மொத்தமா சேருங்கன்ற இல்லங்க, எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுங்க. இவங்களுக்கு ஒரு 1/4%, அவங்களுக்கு ஒரு 24 என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே சேர்த்தாலே இல்ல 20% ஏடிஎம்கே லாஸ்ட் ஃபைனலா எடுத்த கடைசி 20 பச்சுங்க. பாஜகவுக்கு என்ன பர்சன்டேஜ்? 19 என்டிஏன்னு சேருங்க சார். என்டிஏ இது என்ன? அதுதானே அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதுதாங்க, அது இன்னைக்கு இல்ல நான் வரட்டும். சரி, எல்லாரும் சேர்த்துங்க. சரி, எல்லாரையும் சேர்த்துங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்த்துங்க, ரைட்டா? பாமக சேர்த்துங்க, அதிமுக சேர்த்துங்க, பாஜக சேர்த்துங்க. பாஜகவுக்கு 2%. இது எல்லாம் சேர்ந்தாலும் இனி வரப்போற அணி. இதுல பாமக இப்ப எவ்வளவு குழப்பம் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு சிக்கல் இருக்கிற அணிங்க இது. ஒரு சர்க்கிள் பேக் மாதிரி திரும்ப அதே இடத்துல தான் வந்திருக்கோம். 4 ஆண்டுக்கு முன்னாடி இதே கூட்டணி இருந்தது. அப்போ தேர்தல் பிரச்சனை என்ன சொன்னாங்க?
நீங்க அதிமுகவுக்கு போடக்கூடிய ஓட்டுங்கிறது பாஜக போடக்கூடிய ஓட்டு அப்படின்னு சொன்னதுனால தான் அதிமுக பெரிய பாதிப்பு இருந்தது. இன்னைக்கு அதே போன்ற வாசகத்தை அதே பிரச்சாரத்தை எடுத்துட்டு போக முடியுமா, மக்கள் மத்தியில் ஈடுபடுமானா அது ஒரு நிச்சயமா ஒரு கேள்விக்குறி. நான் ரொம்ப தூரம் போயாச்சு. நம்ம நீங்க தேர்தல் அறிக்கை அதெல்லாம் நான் இப்ப என்ன சொல்றேன், ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். சரி, இந்த அணியோட ஸ்ட்ராங்கான விஷயம் என்ன சொல்றீங்க? அவர் சொல்றது தேமுதிக பாமக அவங்க எல்லாம் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியல, அவங்க முடிவெடுப்பாங்க. இப்ப இந்த அணியோட ஸ்ட்ராங்கான விஷயம் எதை பாக்குறீங்க? எந்த விஷயம் திமுக அணிக்கு நெருக்கடி கொடுக்கும்? இந்த அணியில 2 கட்சி பிரதான கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, தலைமையோட கட்டுப்பட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதிமுக எடப்பாடி அவர்களை தலைமையில் கட்டுப்பட்டு இருக்கு. அனைத்து அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்காங்க. முதல்ல ரெண்டாவது கடந்த 2 மாதங்கள் நம்ம பார்த்தோம் என்னென்ன மாதிரி டிஸ்கஷன் நடந்தது, சந்திப்புகள் நிறைய நடந்தது. செங்கோட்டையன் கிளம்பிட்டார் அப்படிலாம் நிறைய பேசணும். இப்ப அதெல்லாம் அமைதியாக பேசலங்க, கிளம்பிட்டார். கிளம்புனால என்ன அமுதரசன் சொன்ன அவரு செங்கோட்டையன் அவர்கள் கிளம்பி யார சார் போய் பார்த்தாரு? நீங்க யார பார்த்தாலும் நீங்க டெல்லி போய் பார்த்தாரு. அப்ப இந்த கூட்டணி எப்படி? அப்போ அமுதரசன் செந்தில் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்றாருல, கட்சியை காப்பாத்துறதுக்காக இந்த கூட்டணிக்கு போனோம் அப்படின்றது அது என்ன பொருளை தொண்டர்களுக்கு கொண்டு போய் சரியான விஷயம் தானே, சரியான இன்னைக்கு சரியான விஷயம் தானே. ஒரு கட்சி கட்டுப்பாடா இருக்குதுங்க. எதிர்கட்சியா அடுத்து ஆளுங்கட்சியா வரக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது தான் முக்கியமான. ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். அமுதரசன் நீங்க நிறைவு சொல்லு. அமுதரசன் உங்க நிறைவு கருத்து என்ன? ராம்கி சொன்னதுக்கும் சூர்யாவுக்கும் சேர்த்து நீங்க சம்ம பண்ணலாம். அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப அவங்களுடைய வீட்டில் கூட்டணிக்காக காத்து கிடந்த கட்சிகள் கிட்ட போய் இன்னைக்கு கூட்டணிக்காக காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அதிமுகவை படுமோசமாக தன்னுடைய சுயலாபத்திற்காக தள்ளி இருக்கக்கூடிய தலைமையை பார்த்து இன்னைக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் சரியான பதிலடி அவங்களே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களே கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்செக்யூர்டான ஃபீலிங்க்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழல். இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல வக்ஃபுக்கு எதிராக போராடினவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. டெல்லியில குருத்தோலை நிகழ்ச்சிக்கான அந்த ரோட்ல நடந்து போகக்கூடிய அந்த நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டிருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வு தரப்படாதனால தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ வட மாநிலங்கள்ல என்னென்ன காரணத்துக்காக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அதே பயம் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கு. இவர்களுடைய மினிமம் காமன் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு சொன்னா தமிழர் விரோதம் அப்படிங்கிறது மட்டும்தான் இவர்களுடைய மினிமம் காமன் ப்ரோக்ராம். இல்லன்னா தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடிய, தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய எந்த திட்டமா இருக்கட்டும், சட்டங்களாக இருக்கட்டும், இதை நீங்க கன்வின்ஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதை நீங்க உறுதி கொடுத்திருக்கணுமா இல்லையா? அது எதுவுமே நான் பேச மாட்டேன். நாங்க எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும் கூட்டணியில போய் சேர்றோம். அதற்கான பதில் மக்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலும். உங்க நிறைவு கருத்து? என்னுடைய நிறைவு கருத்து என்னன்னா, தமிழகத்தில் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. அது வெளியில் இப்போ தெரியாமல் இருக்கலாம். உதாரணமாக 2010 நான் மாணவனாக இருக்கும்போது செம்மொழி மாநாடுன்னு எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் நடந்தது. அப்போ எதிர்ப்பு மனநிலையெல்லாம் பெருசாக இல்லை. அப்போ அழகிரி அவர்கள் ரொம்ப ஃபேமஸ். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 67 தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு அழகிரி அவர்களே சொன்னார். இப்போ இவர்களுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கிருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் 2010க்கும் 2011க்கும் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். எதிர்கட்சியா கூட வர முடியாத தோல்வி. அதனால லேஸ்ல இங்க சேர்ந்துட்டாங்க, சேர்ல ஜெயிப்பாங்கன்றதை தாண்டி இன்னும் ஒரு வருடத்துல பல நிகழ்வுகள் நடக்கலாம். நிச்சயமா எங்கள் கூட்டணியில இன்னும் அதிகமான கட்சிகள் சேருவாங்க. இதே அரங்கத்துல 2026 தேர்தல் முடிஞ்சு ஆளும் ரொம்ப முக்கியமான ராம்கி பேசுகின்ற பொழுது இப்போ ஓபிஎஸ் அவருடைய பிரச்சனையும் டிடி தினனுடைய பிரச்சனை என்ன ஆக போகுதுங்கிற கேள்வி. டிடி தினன் கூட அமமுகன்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சார். அவர் தனி சின்னத்தில் கூட நிற்கலாம். இன்னைக்கு திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன வார்த்தை, என்டிஏ கூட்டணியில ஏற்கனவே அவர்கள் இருவரும் இருக்கத்தான் செய்கிறார்கள், அதனால பிரச்சனை இல்லைங்கிறாரு. நயினா நாகேந்திரனுக்கு பிரச்சனை இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை. ஓபிஎஸ் தாமரை சின்னத்தில் நிப்பாரா, ரெட்டலை சின்னத்தில் நிப்பாரா? அவருக்கு நீங்க சீட்டை ஒதுக்கணும். நீங்க அப்ப நீங்க பலாப்பழ சின்னத்தில் நின்ற போது அதிமுக அந்த அணியில இல்ல. நல்ல क्वेश्चन. நீங்க அதிமுக அணிக்குள்ள இருக்கும்போது இவர் தனி சின்னத்தில் நிக்கிறாங்களே ஈகோ ஹர்ட் ஆகுது மட்டுங்களா? அது அதிமுகவுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தாது. நீங்க இப்படி யோசிச்சீங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு வேலை செய்வாங்களா? டிடி தினன் ஆதரவாளர்களுக்கு வேலை செய்வாங்களா? இந்த சிக்கல் வரும். டிடி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மோடி தலைமையில தான் இருக்கிறோம், அப்படித்தான் சொல்றாங்க. இந்த வார்த்தை ரொம்ப கவனமான வார்த்தை. அப்ப மோடி தலைமையில தான் இருக்கணும் என்று சொல்லின்ற போது இந்த சிக்கல் நிறைய ஒரு வரி தான். நீங்க எங்களை வழக்குகளை காட்டி மிரட்டுகிறார்கள்,
அதிமுகவை வந்து துண்டாட நினைக்கிறார்கள், கபலீகரம் செய்ய நினைக்கிறார்கள் சொன்னது யார் தெரியுமா? 98 19/6/1998 ஜெயலலிதா அம்மையார் சொன்னார். இன்றைக்கு அது அப்படியே பொருந்துகிறது. நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படுறீங்க. ராம்கி, நிறைவு கருத்து. தமிழ்நாட்டில் என்டிஏல யாரெல்லாம் இருக்காங்கிறத முடிவு செய்யக்கூடியது திரு எடப்பாடி அவர்கள் தான். அவர் தான் முடிவு செய்யப்படுறாரு. நீங்க டெல்லிக்கு படையெடுத்து என்ன வேணா செய்யனாலும் கடைசி அப்ரூவல்ங்கிறது அவர் தான் கொடுப்பார். ஏன்னா ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியாச்சு, அவர் தான் தலைவர் அப்படிங்கிறது. என்னது பீட் த கிளாக் சொல்லுவாங்க, அரசியல் எதுவுமே எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காது. ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த கூட்டணி தான், ஆனா எதிர்பாராத நேரத்தில் அறிவிக்கப்பட்ட நம்ம இன்னும் லேட் ஆகும்ல, எதிர்பார்த்து தான். உங்க வார்த்தையில சொன்னா எதிர்பாராத சிக்ஸர், எதிர்பாராத ட்விஸ்ட் தான் ஆக்சுவலா. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரெண்டு தரப்புமே நிறைய யூகங்களுக்கு இடமளிக்கிற நேரத்துல ரெண்டு தலைமையும் கூட வந்து அதுக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கா. அதுவே பெரிய சக்சஸ் தான் நான் பாக்குறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது.